கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆ, நம்ம வந்து ம், ஸோ இப்போ நமக்கு ஆ, கடந்த வாரத்திலும் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஆம், சிலுவை, ஆ, இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆ, இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நம்ம வந்து இந்த நாட்களில் நம்ம அதிகமாக நம்ம நினைவு கூர்ந்து அது நமக்கு இந்த சீசனில் காட் நம்மளை வந்து ஆம், நம்மளை அதன் மூலமாக நம்மளை வந்து நிறைய பிளெஸ் பண்ணியிருப்பாரு. ஆஹ் இன்னைக்கும் ஆம், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல்ல உள்ள சில காரியங்களை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம மீண்டுமாய் நம்ம தியானிப்போம். ஆம், ஆஹ் அதாவது ஏசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா ஆம், பேதுரு வந்து ஆஹ், முதல்ல அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், ஜனங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லுவார். அப்படி அவர் சொல்லும்போது ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விளக்கி சொல்லுவார். அப்போ அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவர் எதை குறித்து சொல்லுவாருன்னா, ஆம், தாவீது ராஜா வந்து ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை குறித்து அவர் என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சு அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து ம், ஏசப்பா உயிர்த்தெழப்படுவார் அப்படின்றத குறித்து மேசியா, ஆஹ், ஆம், அதாவது மேசியாவை குறித்தும் அவர் அவர் அடைய போகிற அந்த சிலுவை மரணத்தை குறித்தும் இல்லை அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அங்கங்கே அநேக இடத்துல இருக்குது. ஆனால் அதை குறித்து ஒரு தெளிவாக அதை வந்து எடுத்து காண்பிக்கிறபடி பேதுரு வந்து என்ன பண்ணுவார், தாவீது ராஜா என்னெல்லாம் ஏசப்பாவை குறித்து சொன்னார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சொன்னாருன்னு ஸ்பெசிஃபிக்காக அவர் அவங்களுக்கு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். நம்ம அதை பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். தாவீது ராஜா ராஜாக்கு அநேக வெளிப்பாடுகள் காட் கொடுத்துருக்கார். குறிப்பாக கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தாவீது ராஜாக்கு அநேக வெளிப்பாடுகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 16வது அதிகாரத்தில் தாவீது ராஜா இப்படியா சொல்லியிருப்பாரு. அஹ், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணானந்தம், உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமா. இங்க அவர் என்ன சொல்றாரு? ஆம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து யாரெல்லாம் மரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? மரிச்சு அவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. யாரும் வந்து யாருக்கும் அந்த ஹோப் கிடையாது. தாவீது ராஜாவே இருக்கட்டும், அவர் மரிச்சு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆனா ஆனா இவர் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டீங்க. பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, அ அ அப் அ அவங்க அதாவது மரணத்துக்கு அப்புறமா உள்ள காரியங்கள குறிச்சு அவங்க ரொம்ப பெரிதா வந்து எந்த ஒரு வெளிப்பாடுமே இருக்காது. பொதுவா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மரிச்ச ஆத்துமாக்கள் எல்லாம் பாதாளத்துல போய் இருக்கும். பூமியின் தாழ்விடங்கள்ல இருக்கும். அந்த ஆத்துமா அதுல இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான் எல்லாருக்குமே பெரும்பாலும் இருந்தது. ஆனா, அதுக்கப்புறமா உள்ள இத பத்தியெல்லாம் ரொம்ப கிடையாது. ஆனா தாவீது ராஜா என்ன சொன்னாருன்னா, "என் ஆத்துமாவை பாதாளத்துல விட மாட்டீங்க. உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை அ காண ஒட்டீர்." அதாவது அவர் என்ன சொல்றாரு, "என்னுடைய சரீரம் வந்து பாதாளத்துல அழிஞ்சு போறத நீங்க விட மாட்டீங்க." அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து யார அவர் குறிக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கிறார். இரட்சகர தான் குறிக்கிறார். அவருடைய அவர வந்து என்ன பண்ண மாட்டாரு, காட் வந்து பாதாளத்திலே விட மாட்டார். அவருடைய அழிவை காண விட மாட்டார். அப்படின்னு தாவீது ராஜா வந்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறார். இது மாத்திரம் இல்ல, அ சங்கீதம் 22ல பார்த்தீங்கன்னா, ஆ இன்னும் டீட்டெயிலா வந்து
இயேசு கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தை குறித்து அவர் சொல்லியிருப்பாரு. இங்க என்ன இருக்கும்னா, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயைத் திறக்கிறார்கள். தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளில் போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ஆமா. இங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? ஆம், என் கைகளையும் என் கால்களையும் என்ன பண்றாங்க? உருவ குத்தினாங்க. என் வஸ்திரங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே ஆம், ப பங்கிட்டு சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அவர அவரு அவர் மாரி அவர் சிலுவையில் அறையப்படும்போது நடந்த நிகழ்வுகள். ஆம், அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினாங்க ஆணியினால. அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டாங்க. அப்போ தாவீது ராஜா வந்து இயேசு கிறிஸ்து படப்போகிற அந்த ஆம், ஆம், பாடு மரணத்தை தான் அவர் என்ன பண்ணார்? தீர்க்க தரிசனமா ஆம், ஆ- ஆம், 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு? அவர் வந்து அந்த அந்த நிகழ்வுகளை அவர் வந்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தார். இது மாத்திரம் இல்ல, அதே மாதிரி சங்கீதத்திலே 110வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா, ம், சங்கீதம் 110ல் அவர் சொல்லியிருப்பாரு. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்றார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, இங்க என்ன சொல்றாருன்னா, காட் வந்து ஃபாதர் வந்து என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்றார் அப்படின்னு சொல்றாரு. தேவன் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து அவருடைய வலது பார்சத்துல என்ன பண்ணாரு? உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் எது வரைக்கும்னா, கிறிஸ்துவனுடைய சத்துருக்கள் எல்லாரையும் அவருக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். இயேசு கிறிஸ்து மீண்டும் எப்போ வருவாரு? அவருடைய சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணும்படியா? அழிக்கும்படியா அவர் வந்து ஒரு ராஜாவா என்ன பண்ணுவார்? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்படியா அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய 2ஆம் வருகை இருக்க போகுது. அப்போ தேவன் வந்து என்ன சொல்றாரு? அது வரைக்கும் நீர் என்னோட வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரோடே சொன்னார் அப்படின்னு தாவீது ராஜா தீர்க்க தரிசனமா சொல்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். இதுதான் என்னாச்சு? நிறைவேறியது. அவர் சொன்னபடியே தான் என்னாச்சு? நிறைவேறியது. அப்போ அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம். ஆம், ஆம், இந்த அப்போஸ்தலர் படிகள் 2வது அதிகாரத்துல பேதுரு வந்து இந்த காரியங்களை எல்லாம் தான் என்ன பண்ணுவாரு? அவர் திரும்ப சொல்லுவார். தாவீது ராஜா இப்படிதான் சொல்லி நீங்க அவர் சொன்னபடியே நீங்க இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது அப்படின்னு ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? விளக்கி சொல்லுவாரு. ஆம், அது சொல்லும்போது ஆ இங்க நம்ம பார்க்க முடியும். ஆம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்ததால் சாரி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். ஆஹ் இதுதான் பேதுரு வந்து சொல்றாரு. ஆம், நீங்க வந்து சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நீங்க நிச்சயமாய் அறிய கடவர்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இங்க இன்னும் நம்ம பார்க்கிறோம். ஆஹ்
அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய வலது பார்சத்துல என்ன பண்ணார்? உயர்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஏசப்பா வந்து அவர் மரிச்சு அந்த அ அவர் சிலுவையில அறைந்தப்போ, அவர் தம்முடைய ஜீவனை விட்டப்போ, அவர் எங்க போனாரு? அவர் வந்து பாரடைஸ்க்கு போனாரு. ஆ எப்படி ஒரு எல்லாருடைய ஆத்துமாக்களும் எல்லாரும் மரிச்ச உடனே போகிற இடம் எங்க? ஆ பாரடைஸ்ன்னு சொல்லப்படுகிற ஆ இடம். அதாவது ஆ பாரடைஸும் இருக்கு. இன்னொரு இடமும் இருக்கு. ஆ அ பாதாளமும் இருக்கு. அதாவது ஆம் அ நல்ல அ ம் தேவ் அ தேவனோடு சரியா இருக்கிற அம் ஆத்துமாக்கள் போய் இளைப்பாறுகிற இடம் தான் பாரடைஸ். ஆ ஆனா, ஆம் அதே பாவம் செஞ்சு இருக்கிற ஆத்துமாக்கள் போய் இருக்கிற இடம் வந்து, ஆம் என்னது? அது ஒரு அவுட்டர் டார்க்னஸ். இது இது வந்து நம்ம அந்த ஆ ஆ ஐஸ்வர்யவான், லாசரு அந்த இதில நம்ம பார்க்க முடியும். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கும்னு. அந்த 2க்கும் இடையே வந்து ஒரு ரொம்ப பெரிய பிளவு இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியாத மாரி ஒரு பிளவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆ ஏன்னா அந்த லாசரு வந்து ஆபிரகாமோட மடியில அந்த பாரடைஸ்ல இருப்பார். ஆனா அ ஐஸ்வர்யவான் அந்த அ ரொம்ப ரொம்ப இருளா இருக்கிற அந்த அ பாதாளத்தில இருப்பார். இங்கிருந்து அந்த அந்த சைடு அவரால பார்க்கக்கூடிய இடமா தான் 2மே ஒண்ணொண்ணு பார்க்கக்கூடிய இடமா தான் இருக்கும். ஆனா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. 2க்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அ அதேமாரி இன்னும் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இது வந்து அ அ பூமிக்கு பூமியின் தாழ்விடங்கள்ல இது இருக்கு. இந்த அ இந்த இந்த பகுதிகள் வந்து பூமியோட தாழ்விடங்கள்ல இருக்கு அப்படின்றத வேதத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களா இருக்கு. இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொல்லும்போது அவர் உயிர்த்தெழுந்தாருன்னா, பூமியின் தாழ்விடங்கள்ல இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆ அதே மாரி ஆ யோனாவ குறிச்சு ஆ யோனா வந்து 3 நாட்கள் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு? மீனின் வயிற்றில இருப்பாரு. 3வது நாள் வந்து மீனின் வயிற்றிலருந்து வெளில வருவார். யோனாவுடைய அடையாளம் தான் வந்து உங்களுக்கு இரட்சகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்ன நடந்தது யோனாக்கு? யோனா 3 நாள் என்ன பண்ணார்? மீனின் வயிற்றிலிருந்து அ வயிற்றிலிருந்து அவர் வந்து 3வது நாள் வந்து என்ன பண்ணாரு? மீண்டும் அ அ உயிரோட வந்தார். அதாவது அந்த 3 நாள் அவர் எங்க இருந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்லப்படுகிறதுன்னா, அவர் அந்த 3 நாள்ல அவர் என்ன பண்ணியிருந்தார்? ஆக்சுவலா அவர் மரிச்சிருந்தார். யோனா வந்து மரிச்சு அவ அ அம் யோனாவோட ஆத்துமா எங்க போச்சு? அந்த பாதாளத்துக்கு, அந்த பாரடைஸ்ல போயிருந்தது. ஆனா 3வது நாள் என்ன பண்ணாரு? தேவன் யோனாவ வந்து என்ன பண்ணாருன்னா, ஆ உயிரடைய செஞ்சாரு. அவருக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து, அ யோனாவ என்ன பண்ணாரு? எப்படி லாசருவ வந்து உயிர்ப்பிச்சாரு, அந்த மாரி யோனாவ என்ன பண்ணாரு? தேவன் வந்து 3வது நாள்ல என்ன பண்ணாரு? மீண்டும் அவர் உயிரடைய செய்தாரு. ஸோ, அ இதுதான் வந்து அ அந்த அடையாளம் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவும் 3 நாட்கள் என்ன பண்ணாரு? அ அவர் மரிச்ச உடனே எல்லாரும் போல அவர் எங்க போனாரு? அந்த பூமியின் தாழ்விடங்கள்ல இருக்கிற அந்த பாரடைஸ்க்கு அவரு போனாரு. ஆனா, அந்த 3வது நாள்ல இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தார். யாருமே வந்து அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே வந்து ம் அ அதுக்கப்புறமா வந்து அ உயிர்த்தெழுந்து அ ஜீவனோட அதுலேருந்து வெளில வந்தது கிடையாது. அ இப்போ யோனா சொன்னோம், லாசரு சொன்னோம். அவங்கலாம் மரிச்சு தேவன் அவங்கள உயிர்ப்பிச்சார்ன்னு சொன்னோம். பட் ஆனா அவங்க அல்டிமேட்டா என்ன பண்ணாங்க? மறுபடியும் மரிச்சுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் உயிரோடவே எல்லாம் இல்ல. அவங்க மீண்டும் அவங்க சரீரத்துக்கு தேவன் ஜீவன் குடுத்தாலும், அவங்க மீண்டும் என்ன பண்ணாங்க? மரிச்சுட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ தான் என்ன பண்ணாரு? தேவன் அந்த அந்த பாதாளத்தின் அந்த 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 வல்லமையிலிருந்து அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து ஆனவர் 3வது நாள் என்ன பண்ணாரு? அவர் உயிர் தெளிந்து வந்தாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கும். பிசாசோட கையில தான் என்ன இருந்தது? எல்லா ஆத்துமாக்களும் அ அ அந்த அ பாதாளமான இடமா இருந்தாலும், பாரடைஸ் மாரி இடமா இருந்தாலும்,
அது வந்து சத்துருவோட கையில இருந்தது. அதுலேருந்து விடுவிக்கப்படக்கூடாதபடி இருந்தது. ஆனா கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாரு? சத்ரு கிட்ட இருந்து என்ன பண்ணாரு? அந்த வல்லமையெல்லாம் பறிச்சு கொண்டு அவர் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். நம்ம பார்க்கிறோம் வேதத்துல, அவர் உயிர்த்தெழுந்தபோது என்ன நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். எருசலேம்ல வந்து அநேக மரிச்சவங்க வந்து அ அ வெளிப்பட்டு வ அம் வீதிகள்ல காணப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தப்போ. அது என்னன்னா, ஏசப்பா உயிர்த்தெழும்போது அவர் என்ன பண்ணாரு? அந்த பாரடைஸ வந்து அவர் எம்ப்டி பண்ணிட்டாரு. அதாவது அவரோடு கூட அப் அ அவருக்கு முன்னாடி இருந்த எல்லா பரிசுத்தவான்கள், கிறிஸ்து நீதியா இருந்த பரிசுத்தவான் ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணாரு? அவரு எல்லாரையும் உயிர்த்தெழ செய்தார். அதாவது ஆம் அ இதுல உள்ளவங்க கிடையாது. அ அம் அந்த அ ஐஸ்வர்யவான் இருந்த அந்த அ பாதாளம் கிடையாது. பாரடைஸ்ல. அந்த பாரடைஸ்ல இருந்த ஆத்துமாக்கள் எல்லாரையும் கிறிஸ்து உயிர்த்தெழும்போது என்ன பண்ணாரு? அத ஃபுல்லா அவர் எம்ப்டி பண்ணி அ அ அந்த ஆத்துமாக்களும் உயிரடைய செய்தாரு. அதனால தான் அவங்கலாம் வந்து அந்த எருசலேம் வீதிகள்ல காணப்பட்டாங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், தாவீது அந்த மாதிரியான பரிசுத்தவான்கள் எல்லாரையும் என்ன பண்ணாரு? கிறிஸ்து உயிர்த்தெழும்போது அவங்களையும் உயிர்த்தெழ செய்து, அ உயிர்த்தெழ செய்தார். அப்ப இயேசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா, நம்ம பார்க்கிறோம் மகதலேனா மரியாளுக்கு காண்பிக்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா, "அ நான் இன்னும் என் பிதாவை நான் போய் பார்க்கல. என்னை தொட வேண்டாம்" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா வந்து அவருடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்போது, தோமா கிட்ட என்ன சொல்லுவார்? "என் கைகள தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் எங்க போனாருன்னா, மகதலேனா மரியாகிட்ட என்ன சொன்னாரு? "நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல போகல" அப்படின்னு சொன்னார். ஆனா பேதுரு பெ அப்போஸ்தலர்கள் கிட்ட சொல்லும்போது, "என்னை தொட்டு பாரு" அப்படின்னு சொன்னார்னா, அப்ப அதுக்கு நடுவுல என்ன பண்ணாரு? அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா, அவர் நேரா எங்க போனாரு? பிதாவை சந்திக்க போனாரு. அ பிதாவின் இடத்துல போயி, தம்முடைய இரத்தத்த என்ன பண்ணாரு? எப்படி ஒரு பிரதான ஆசாரியர் வந்து அந்த இரத்தத்த எடுத்துட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த பலிய செலுத்துகிறது போல, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா நமக்காக என்ன பண்ணார்? தேவ சமூகத்துல அவர் என்ன பண்ணார்? போயி, அ தேவ பிதாவின் இடத்துல போய் அந்த அ ஆப் அம் பலியை அவர் என்ன பண்ணாரு? செலுத்தினார். தேவன் என்ன பண்ணார்? அவரை உயர்த்தி, அவரை வந்து அவருடைய வலது பார்சத்தில உட்கார வைத்தார். அவரை வந்து என்ன பண்ணார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இந்த இயேசுவையே தேவன் என்ன பண்ணார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று நீங்க நிச்சயித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை சந்திக்கும்போது அவர் என்ன பண்ணார்? தேவன் அவரை உயர்த்துகிறார். அவரை எல்லாத்துக்கும் ஆண்டவராகவும், கிறிஸ்துவும் என்ன பண்ணவர்? ஆக்கி, அவருடைய வலது பார்சத்தில என்ன பண்ண வைக்கிறார்? பிதாவானவர் கிறிஸ்துவை இயேசுப்பாவ அம் உட்கார வைக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் உயர்த்தப்பட்டார்ன்றத நம்ம இந்த நிகழ்வ தான் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அப்புறம் அவர் அங்க பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணார்? மீண்டும் என்ன பண்ணார்? திரும்பி பூமிக்கு வந்து அ அநேகருக்கு தம்மை என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். 40 நாட்கள் என்ன பண்ணாரு? பூமியில அவர் மீண்டும் வந்து அநேகருக்கு வெளிப்படுத்தி தம்மை காண்பிக்கிறவரா இருந்தார். அதுக்கப்புறமா தான் அவர் ஒரேடியா என்ன பண்ணாரு, அ எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணார், வானத்துக்கு ஏறி போனார். ஸோ நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, அ அ இயேசு கிறிஸ்துவுடைய இந்த உயிர்த்தெழுதல் இந்த இந்த ஈவென்ட் வந்து அ அதாவது அம் ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஈவென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம்னா, இந்த உலகத்திலே நடந்ததிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காரியம்னா, ஏசப்பா உயிர்த்தெழுந்த அந்த ஈவென்ட், அந்த நாள் தான் வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா, அந்த ஒரு நிகழ்வினால தான் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒரு பெரிய ஒரு அ புதிய ஜீவன், ஒரு புதிய ஒரு நம்பிக்கையே என்ன இருக்கு? உண்டாயிருக்கு. அ ஏன்னா யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே வந்து அ அ அந்த உயிர்த்தெழுதலை குறிச்சதான அநேக காரியங்கள் சொல்லப்படல. அ தானியேல்ல ஒரு வசனம் மட்டும் இருக்கும். அதாவது அ
தானியேல் 12:2 பார்த்தீங்கன்னா, பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நிந்தைக்கும், இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஸோ இந்த மாரி ஒரு சில காரியங்கள் அ வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். மரிச்சதுக்கப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு. ஆனா, அது ஆக்சுவலா வந்து நமக்கு அந்த வழிய காண்பிச்சது வந்து ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலினால தான். இது நம்ம யோவான் 14ல கூட பார்க்கலாம். ம். யோவான் 14ல சொல்லப்பட்டிருக்கும். நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் போகிற இடத்தை அறிந்தீர்களானால் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். ஆ என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? அவர்தான் வழி. நமக்கு வந்து நமக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் இருக்கு. நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல நாமும் வந்து உயிர்த்தெழப்படுவோம். நாமும் வந்து பிதாவை போய் சந்திப்போம். அப்படின்னு நமக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய ஒரு ஹோப் இருக்கு. அந்த ஹோப் எதனால வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து நான் தான் வழி அப்படின்னு அவர் நமக்கு அந்த வழிய ஏற்படுத்தினதுனால மாத்திரம் தான் நமக்கு என்ன இருக்கு? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாமளும் உயிர்த்தெழுவோன்ற நம்பிக்கை நமக்கு என்னது இருக்கு? அவர் உயிர்த்தெழுந்ததுனால மாத்திரம் தான் நமக்கு என்ன இருக்கு? இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கு. இதுதான் என்னது? நமக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட். நம்ம லைஃப்லயே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விசேஷித்த ஒரு பாக்கியம், ஒரு விசேஷித்த ஒரு அ நன்மை. நம்ம நம்ம எப்பவுமே என்ன பண்ண ஒரு ஒரு பவுல் கூட சொல்லியிருப்பார். கிறிஸ்தவர் அதாவது ம் இந்த பூமியின் நன்மைக்காக மாத்திரம் நம்ம கடவுள தேடுறோம்னா, இந்த உலகத்திலே பரிதபிக்கக்கூடிய ஜனங்களா நாம தான் இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த பூமியில உள்ள நன்மைகளுக்காக நம்ம வந்து அ தேவன வந்து தேடுறவங்க கிடையாது. நமக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாமே எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து வழியா நமக்கு காண்பிச்ச அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா உள்ள அந்த மகிமையில தான் இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதோ கண்கள் கண்டதும் இல்ல, காதுகள் கேட்டதும் இல்ல. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களே. அப்போ நமக்காக தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்ன்றது, யாருடைய நினைவுகள்ல தோன்றினதும் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் யார் நமக்காக வச்சிருக்கிறா? தேவன் வந்து நம்மை உயிர்ப்பிக்க செய்து, நமக்காக அந்த புதிய ஒரு ஆ ஆ அந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல நமக்காக தேவன் வச்சிருக்கிற காரியங்கள யாராலயும் என்ன பண்ண முடியாது. சொல்லவே முடியாது. அது எப்படி இருக்கும்னு எந்த கண்களும் கண்டதில்ல, காதுகள் கேட்டதில்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து அவ்வளோ மகிமையானவைகள என்ன பண்ணியிருக்கார்? நமக்காக ஆ ஆயத்தம் பண்ணி அவர் வச்சிருக்கார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு நம்ம லைஃப்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எதுன்னா, நம்ம தேவன் நமக்கு குடுத்திருக்க இந்த நம்பிக்கை. இந்த இந்த ஒரு ஹோப். நம்ம உயிர்த்தெழப்படுவோம். நமக்காக தேவன் பெரிய பெரிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து தேவனை சந்திச்சாரோ, அது மாரி நாமும் என்ன பண்ணப்பட போறோம், ஒரு நாள்ல அ கிறிஸ்து மீண்டும் வரப்போகிற அந்த நாள்ல நம்ம வந்து உயிர்த்தெழப்பட போறோம். நம்ம தேவன் நமக்காக பெரிய காரியங்கள வச்சிருக்கார்ன்றது தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹோப், பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆ இந்த அ எ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களே பேதுரு வந்து ஆ ஒரு காரியத்த சொல்லுவாரு. இந்த உயிர்த்தெழுதலோட ஆ சேர்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, ம். ஆம். அவர் தேவனுடைய வலது பாரிசத்திலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியைப் பெற்று, நீங்கள் இப்பொழுது காண்கிற கேட்டிருந்த இதை பொழிந்தருளினார். அப்ப கிறிஸ்துவினோட உயிர்த்தெழுதலினால நமக்கு அந்த அவர் வழியா நமக்கு காண்பிச்ச அந்த ஜீவன் மாத்திரம் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு?
அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? பொழிந்தருளி இருக்கிறார். ஏசப்பா கூட யோவான்ல சொல்லியிருப்பாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆஹ் நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப ஏசப்பா உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போனதுனால, அவர் போய் பிதாவினிடத்துல நமக்காக அந்த பலியை செலுத்தி பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டதுனாலதான் நமக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். ஆம், பேதுருவும் அந்த சீஷர்களும் அந்த மேல் வீட்டறையில இருந்தப்ப என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல இந்த நாட்களிலும் ரட்சிக்கப்படுற நம்ம எல்லாருக்கும் இங்க நீங்க இதே அஹ், ப- ஆம், பேதுரு அதே மாதிரி என்ன சொல்லுவாருன்னா, அப்போஸ்தலர் படிகள் 2 இதை நீங்கள் இவர்கள் கேட்டபோது இருதயத்தால் குற்றப்பட்டுள்ள பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவர் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். ஸோ பேதுரு என்ன சொல்றாரு? ஆஹ் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய வரம். ஏன்னா இந்த பூமியில நம்ம நமக்கு இந்த பெரிய ஹோப் எல்லாம் இருக்கு. இந்த ஏசப்பா உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஹோப்பை நமக்கு அதிகமாக கொடுக்கறது எதுனா, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்ம இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம உணரும்போது, அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக கொடுக்கப்பட்டிருக்கார்? ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்க இந்த நம்பிக்கை, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு, நம்ம தேவனோடு இருக்க போறோம் அப்படின்றதுக்கான அந்த ரட்சிப்புக்கான அச்சாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். இந்த நாள்ல நமக்கு அச்சாரம் யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அச்சாரம். ஏன்னா இந்த நாள்ல நம்ம அதை உணர்றதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? பரிசுத்த ஆவியானவரை அவர் பொழிந்தருளி இருக்கிறார். அதை அவர் வாக்கு பண்ணிருக்கார். ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பேதுரு அன்னைக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு. ஏன்னா கிறிஸ்து வர்ற வரைக்கும் இது வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வாக்குத்தத்தமா இதை வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். அது யார் வரைக்கும்னா, கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் யாரெல்லாம் அவர் மேல நாம் விசுவாசம் வச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, எல்லாருக்கும் தேவன் என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியானவரை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்ம கூட ஜீவிக்கும்படியா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒரு அச்சாரம். நம்ம உயிர்த்தெழப்படுவோம். நமக்கு அந்த ரட்சிப்புக்கான அச்சாரம் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த காரியங்களின்படி கிறிஸ்டனுடைய உயிர்த்தெழுதல் அது ரொம்ப 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 என்னது, ஒரு ரொம்ப ஒரு இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். நம்ம அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு எவ்வளோ பெரிய அவர் நமக்கான எல்லா ஜெயத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சுதந்திரிச்சு நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு. நாமும் உயிர்த்தெழுவோன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்கார். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். நாம் கர்த்தரை என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.